சீமான் வந்து அம்பை தொகுதியில் பொது வேட்பாளராக போட்டியிடுறாருங்கிறது தான் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹாட் டாபிக். ஆனால் இந்த கருத்தை வந்து நாம் தமிழர் கட்சியோ இல்லை அண்ணன் சீமானோ எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் இந்த கருத்தை வந்து பரப்புறாங்க, இதில் எதுவும் சதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சரி, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை தத்துவங்களும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிக உயர்ந்த இடத்துல மக்களோட பொதுவான சிந்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மிக உயர்ந்த இடத்துல செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இன்றைக்கி மாறிட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து தேவக கட்சி ஆட்சியில் அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவிலையோ இல்லை அதிமுகவிலையோ இல்லாத கூட்டணி கட்சிகளோ ஜெயிச்ச ஒவ்வொரு வேட்பாளருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதவிக்காக வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த தேவக கட்சிக்கு மாறிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதே கட்சியிலேருந்து ஒரு வேட்பாளரை மறுபடியும் இந்த இடைத்தேர்தலில் நிறுத்தினா கூட அவங்க எப்படி இதே மாதிரி இந்த தேவக கட்சிக்கு மாற மாட்டாங்கங்கிறதுல என்ன உத்தரவாதம் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி மக்களோட மனசில் இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளும் வந்து இன்றைக்கி மக்கள் மனசில் மிக உயர்ந்த இடத்துல போய் நிற்குது. ஏன்னா தோத்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளும் சரி, நாம் தமிழர் கட்சியோட தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சரி எந்த இடத்துலையுமே மாறல. மக்களுக்காக நிற்கிறாங்க, மக்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுல இன்றைக்கி உயர்ந்த இடத்துல செல்வாக்கு மிக்க தலைவராக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மக்கள் மத்தியில் வந்து நிற்கிறாங்க. இது வந்து எங்கே மக்கள் மத்தியில் போய் மக்களுக்கான இந்த தேர்தலில் வந்து வாக்கா மாறிடுமோங்கிறது பயந்து தான் இன்றைக்கி விஜய் எதுக்கிறதுக்கு வந்து சீமான் வந்து திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுட்டு வராரு அப்படிங்கிறாங்க. திராவிட கட்சிகளை அழிப்பது தான் முதன்மை நோக்கம். தமிழ் தேசியத்தோட முதன்மை இலக்கே திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவது தாங்கிறது நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கொள்கை. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு உத்தரவாதத்தில் எந்த ஒரு அடிப்படையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி திராவிட கட்சியில் ஓட்டு போட்ட மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் வந்து மீண்டும் வந்து அந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச பிறகு நாளைக்கு அந்த வேட்பாளர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மறுபடியும் தவகவுக்கு போக மாட்டாருங்கிறதுல என்ன உத்தரவாதம் இருக்குங்கிறதுக்கு பயந்து போய் இன்னைக்கு மக்கள் வந்து பொது சிந்தனையில் பொது புத்தியில் இன்னைக்கு பொதுவான சிந்தனையில் வந்து நாம் தமிழர் கட்சியும் அதன் கொள்கையும் வந்து உயர்ந்து நிற்குது. அப்போ அவங்க வந்து ஓட்டு போட தயாராகிட்டாங்க. இந்த செயலை வந்து மடைமாற்றுறதுக்காக தான் பொது வேட்பாளர் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை மட்டப்படுத்த பார்க்குறாங்க. இது முற்றிலும் பொய். நாம் தமிழர் கட்சியை வந்து விஜய் எதுக்கிறதுக்கு வந்து பொது வேட்பாளரெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் எதுக்கிறதுக்கு விஜய்கிட்ட என்ன அரசியல் இருக்குது? அவர் அப்படியே வந்து கொள்கையில் மக்கள் மத்தியில் கொள்கையை விதைச்சி தத்துவத்தை விதைச்சி இன்னைக்கு புரட்சியை உருவாக்கி வந்துட்டாரா? இல்லை. அவர் ஒரு சினிமா நடிகர்ல இருந்து நடிகர் மக்கள் சினிமா முகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி இன்னைக்கு அப்படியே சிஎம் ஆகிட்டாரு. அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? அவரோட கொள்கை என்ன கொள்கை இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவங்க பேச சொல்லுங்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள். எதுக்குமே தீர்வு கிடையாது, எதுக்குமே தீர்வும் தெரியாது. நாம் தமிழர் கட்சியோட மழலையர் பாசறையிட்ட கூட பேசி ஜெயிக்க முடியாத ஒரு ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி இவங்களை எதுக்கிறதுக்கு பல கட்சி கூட்டணி தேவையா? இல்லவே இல்லை. இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு சீமான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, செல்வாக்கோடு இருக்கிறாரு. இதை எப்படியாவது உடைக்கணும். அதை பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த ரூட் மாஃபியா இன்னைக்கு திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அதே எச்சத்தனத்தை அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பொது வேட்பாளர் சொல்லி மக்கள் மத்தியில்